சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, தேங்க்யூ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு உங்களை பற்றி தெரியும், மக்களுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேர் முத்துக்குமார். நான் பிறந்ததெல்லாம் இங்கே சென்னையில் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா படித்தது எல்லாமே இங்கே டிஎன் ராமகிருஷ்ணன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸ்கூல் ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் எங்கள் அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க. 5th வரைக்கும் அங்கே படித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6th அப்புறம் பார்த்திங்கன்னா நான் டிஎன் ராமகிருஷ்ணா மிஷனில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்கூலிங்லாம் பண்ணது அங்கே தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒழுக்கம் ஜாஸ்திம்மா. அதாவது எல்லாமே நேர்மையாக பண்ணணும், ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருப்பேன். 8th வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் என்சிசியில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயும் அப்படி தான் நான் அதில் ஜாயின் பண்ணேன். 2 வருஷம் ஸ்கூலில் என்சிசி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் இந்த விஷயம் இருக்கும். கவர்மெண்ட்டில் 6th படிக்கும் போதே பார்த்திங்கன்னா கிளாஸ் லீடர் நான் நல்லா இருப்பேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எதையுமே நேர்மையாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இதனாலே எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. என்ன 9th வரும்போது அந்த என்சிஎஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நான் சிஹெச்எம் சொல்லிட்டு ஒரு ரேங்கிங்கில் இருந்தேன், கம்பெனி ஹவல்தார் மேஜர். அந்த ஒரு வருஷம் மட்டுமே பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலில் 8 கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேம்பே நான் ஆர்டிசி பெஸ்ட் கேரட் சொல்லிட்டு அவார்டு வாங்கினேன். நான் தாம்பரமில் வந்துட்டு ஜிகோபால் கோர்டன் ஸ்கூலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேம்ப் அட்டன் பண்ணேன். இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் கேரியர். அப்புறம் 10th வந்தேன். 10th நல்லபடியாக பாஸ் பண்ணி முடித்தோம். அப்புறம் 11th வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எங்கள் சூழ்நிலை சரியில்லாததுனால நாங்கள் வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆர்மி செலெக்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆர்மியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே செலக்ட் ஆகிட்டேன். சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது அந்த டைமில் என்கிட்ட வந்து ஜாதி சான்றிதழ் இல்லை. அதனால என்னை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப சோகத்தோடு வெளியில் வந்தேன். ஏன்னா 99 பார்த்திங்கன்னா 1999 98 தான் கார்கில் வார் முடிஞ்சுது. 99 வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து அப்போ ஆள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ சென்னையில் தீவுத்திடலில் தான் பார்த்திங்கன்னா அப்போ ஆள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே 1500 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஓடணும். எல்லோரும் உள்ளே விட்டுட்டு ஓட விட்டுருவாங்க வேகமாக. 6 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே அந்த ரன்னிங் ஓடி முடிக்கணும். ஃபஸ்ட்டு செகண்ட் பார்க்க மாட்டாங்க, பட் அந்த டைமிங்குள்ளே ஓடி வரணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நான் இவ்வளோ குண்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு, அப்போல்லாம் அது மாதிரிலாம் எல்லாம் பண்ண ஃபிட்டாக தான் இருந்தேன். கரெக்டாக ஓடி முடித்த டைமுக்குள்ளே வந்துட்டேன். நான் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ப்ரைவேட்டில் கொஞ்சம் படித்து கிடிச்சு கேட்ரிங் நான் முடித்து அதுக்கப்புறம் நம்ம சமையல் தொழிலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் நிறைய வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம்மா. நான் பார்க்காத வேலையே கிடையாது. கொரியர் வேலையில் இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு என்னோடய அப்பா பார்த்திங்கன்னா அந்த லேத் மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிஷினில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியாக அப்பா கூட போய் வேலைக்கு சேர்ந்துட்டு அப்பா கூட ஒர்க் பண்ணினேன். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து திட்டுனாங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும், நீனே இப்படி சுற்றிட்டே இருக்கிற, என்ன செட்டில் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் இந்த நம்ம எங்களுடைய பாரம்பரிய தொழில் இது உணவு தொழில் தான், இதுக்கே வந்துட்டு அந்த தொழில் வந்துட்டு கேட்ரிங் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். நாங்கள் முதலாக நீங்கள் உணவுத்துறையை எங்கே ஆரம்பிச்சிங்க? எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த ஹோட்டல் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவுக்கெலாம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு போய்டுவேன், மாமா கடைக்கு போய்டுவேன். அங்கே போய்ட்டு நான் இந்த சர்வீஸ் பண்ணுறேனே ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் உட்கார வச்சு அவங்க பரிமாறுறதுனே ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு யாரும் வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, பணம் மட்டும். நம்ம போதுன்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த உணவு மட்டும்தான். அந்த உணவு வந்து அவங்க பசியார நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள நம்ம ஒரு திருப்திப்படுத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்கூல் படிக்கும் போதுல நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலேஜ் கேன்டீனில் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தார், கூட படித்தவர் தான். நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து பார்ட்னர் மாதிரி சேர்ந்துட்டு பட்டாபிராமில் ஒரு காலேஜில் நாங்கள் கேன்டீன் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணோம் கேன்டீனில். அது சொந்தமாக நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் கான்ட்ராக்ட் பேசிஸில். அதுக்கப்புறமா நான் வந்து தனியாக வந்துட்டேன். இங்கே மாங்காட்டில் சும்மா சிம்பிளாக வீட்டில் ஒரு போர்டு தான் போட்டேன். என்னோடய அப்பா பேர் கருப்பையா, அம்மா பேர் சாந்தகுமாரி, என்னோடய பேர் முத்துக்குமார். இந்த 3 பேரோட முதல் எழுத்தையும் போட்டு கேட்ரிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது கேஎஸ்என் கேட்ரிங் சொல்லிட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஐயப்ப பூஜை தான் வந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தது. ஒரு 50 பேருக்கு ஆர்டர் வந்தது. சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க.
அது நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தேன் அதை. அது மாங்காட்டில் எனக்கு கொடுத்தனால என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே எங்களுக்கு அந்த பேர் கிடைக்க ஆரம்பிச்சது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இது மாதிரி நம்ம சின்னதாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, நம்ம தனியாக வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஒரு நல்ல நேமோட நம்ம ஒரு பப்ளிக்கில் எல்லோரும் நம்ம இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ண தான் முதல்ல மாங்காட்டில் ஒரு சின்னதாக ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 10க்கு 10 தான் கடை. பார்த்திங்கன்னா அங்கே சமைக்கலாம் முடியாது, 2 டேபிள் தான் போட முடியும். ஒரு சின்னதாக ஒரு அடுப்பு வச்சுருக்கோம். நான் காலையில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வீட்டிலேயே சமையல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அன்றைக்கி தேவையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம், ஒரு டிஃபன் மட்டும். காலையிலே சாம்பார் சட்னிலாம் வீட்டிலே எங்கள் ஒய்ஃப் அரைச்சி கொடுத்துருவாங்க. அப்போ அம்மாவை கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, அம்மா அப்பா 2 பையன் முதற்கொண்டு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருமே. எப்படியோ கடை ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க. மாங்காட்டில் பட்டுக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது அந்த இடத்துல தான் முதல் கடை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இடம் நல்லாவே எங்களுக்கு போச்சு, எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க மக்கள் எங்களுக்கு. அப்புறமா எங்களுக்கு இடம் பத்தலை, அதனால நாங்கள் இடம் கொஞ்சம் பெருசாக பார்க்கணும்னு சொல்லிட்டு மாங்காடு கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு இடம் ஒன்று பார்த்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் இந்த மாங்காட்டில் இடம் பார்க்கலான்ட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய கடையாக பார்க்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா மாங்காட்டில் பேங்க் ஆஃப் பரோடான்னு சொல்லிட்டு அந்த பேங்க்குக்கு ஆப்போசிட்லேயே ஒரு காலி இடமா இருந்தது எங்களுக்கு. அந்த இடத்துல நாங்கள் தேர்வு பண்ணி நாங்கள் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மாங்காடு கோவில் குளம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு பெருசாலாம் ஒரு போக்குவரத்தெல்லாம் இருக்காது, ரொம்ப கஷ்டம். மக்கள் வந்து போகிறதே ரொம்ப, ஏன்னா வந்து டொமஸ்டிக் ஏரியா, கமர்ஷியல் பிளேஸ்னால் பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வருவாங்க போவாங்க, அது மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வீடுங்க இருக்கிறதுனால நாங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது எங்களுக்கு. என்னடா நம்ம தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எங்கள் கடை ஓடுமா ஓடாதா அப்படின்னு ரொம்ப இது பண்ணப்பட்டேன்னா நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்தது எல்லாமே. கடை ஸ்டார்ட் பண்ண முதல் நாளே எனக்கு ஆர்டர் என்னால் கொடுக்க முடியல. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்களால் கொடுக்க முடியல. ஸோ அப்போதுலேருந்து எங்களுக்கு ரெகுலராக கண்டினியூவாக எங்கள் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். 50 பேர் 100 பேர் அப்படின்னு டிஃபன்ஸ், அதாவது லன்ச் ஆர்டர்ஸு எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆர்டர்ஸ்லாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பெரிய ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிது. கல்யாண ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1000 பேரும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மண்டபம்லாம் நாங்கள் போய் பண்ணியிருக்கோம். நாங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெருசாக நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், 2021 பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவிட்னால ரொம்ப பெருசாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அதுக்கப்புறமா நான்வெஜ் கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் 2018 ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு என்கேஜ் நான் வெஜிடேரியன் ஒன்று சிந்து மெஸ் சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது நல்லா போயிட்டு இருந்தது. எங்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எங்களால் கொடுக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஆர்டர்ஸ் எங்கள் ஆன்லைன்லேயே போகும். அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது எங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ. அப்போ ஊபர் ஈட்ஸ் இன்னொன்று இருந்தது இல்லையா, அதுலேயும் அப்படி தான் எங்களால் கொடுக்க முடியாதுங்க. அப்போ நாங்கள் காம்போ ஆஃபர்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக கொடுத்துட்டு இருந்தோம். ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நாங்கள் கடையை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு அப்புறம் என்னோடய பையனுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து குட்டி பாப்பா வந்துட்டா. அவளை நாங்கள் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அம்மா அப்பா 2 பேருக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ எங்களால் கடையை 2 பேரும் என்னோடய ஒய்ஃபு நடந்த கடையை பார்த்துட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒரு கடையாக வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேராலையும் கடையை பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு இந்த ஒரு கடை போகிறோன்னு பிளான் பண்ணிவிட்டு நான்வெஜ் கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ வந்து வெஜிடேரியன் கடை மட்டும் தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சார் நீங்கள் கேட்ரிங் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது? ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆகிடுச்சுமா. நாங்கள் மாங்காடு வந்து இங்கே கேட்ரிங்கில் வந்துட்டு ஒரு 15 வருஷம் நாங்கள் கேட்ரிங் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மாங்காட்டில் நியூ சிந்து கேட்ரிங்னா தெரியாதவங்க யாருமே இல்லை. நான் மாங்காடுக்கு வரும்போது எனக்கு யாருக்குமே தெரியாது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்து கேட்ரிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே உள்ள மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே உள்ள மக்கள் அவங்க வீட்டில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து எங்ககிட்ட தான் அணுகுறாங்க. வந்துட்டு அது நாங்கள் எந்த ஆர்டர்ஸ் இருந்தாலும் சரி மினிமம் நாங்கள் ஒரு 20 பேர் தான் செஞ்சு கொடுத்துருக்கோம். கேட்ரிங் ஆர்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நாங்கள் அவாய்ட் பண்ணவே மாட்டோம். 20 ஆகட்டும், 1000 ஆகட்டும், 2000 ஆகட்டும். ஸோ அந்த மக்களின் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சார் சிந்து கேட்ரிங்கில் உங்கள் ஸ்பெஷல் என்ன சார்? என்னோட கேட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறது எல்லாமே பியூர் வெஜிடேரியன்மா. நாங்கள் நான் வெஜிடேரியன் நாங்கள் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் நான்வெஜ் கடை க்ளோஸ் பண்ண அப்புறம் இப்போ சுத்தமாக நான்வெஜ் நாங்கள் எடுத்து பண்ணுறதே கிடையாது. எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தால் நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் அவாய்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நாங்கள் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான்.
வெஜிடேரியனில் சவுத் இந்தியன் ஃபுட்டில் நம்ம எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட்டு தான். ஒரு சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர், ஒரு கூட்டு பொரியல், அப்பளம், முருகன், இதுதான் நம்ம சாப்பிட. நம்ம நார்மல் தமிழ்நாடு மீல்ஸோட சாப்பாடு இதுதான். இது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் நம்ம கொடுக்குற சாப்பாடு. நான் வந்து யாரோடையும் ஒப்பிட விரும்பல, இவங்கள மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒப்பிட விரும்பல. எங்ககிட்ட கொடுக்குற ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் கஸ்டமர்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வெஜிடேரியன் ஃபுட்டில் நாங்கள் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் தான். நம்ம வந்து இதுதான் அதுதான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லா ஐட்டமும் நாங்கள் நல்லா பண்ணி கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தனியாக மாஸ்டர்ஸ் வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணி தருவாங்க. எல்லாருமே சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும், முக்கியமாக வந்துட்டு ரொம்ப தரமாக இருக்கும். சார், ஒரு கஸ்டமர் பிளாங்கா வராங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மெனு சஜஸ்ட் பண்ணுவீங்க? நல்ல கேள்வி அது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதே வந்து கஸ்டமர் நாங்கள் கேள்வி கேட்டோம். என்ன கேள்வின்னா, அவங்க வீட்டில் என்ன விசேஷம்னு நாங்கள் கேட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு சீமந்தமாக இருக்கலாம், இல்லை ஒரு கல்யாண நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கெட் டுகெதர் நிகழ்ச்சி மாதிரி இருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து முதல்ல அதை விசாரிச்சிடுவோம். அந்த என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவங்களுடைய கெப்பாபிலிட்டியை நாங்கள் பார்த்துருவோம். அவங்க என்ன மாதிரி அவங்க செலவு பண்ண போகிறாங்கன்றது கேட்டுருவோம். இதெல்லாம் விசாரிச்சுட்டு, ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெனு சஜஸ்ட் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கஸ்டமர் தான் நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நிறைய விரும்புவோம். நாங்கள் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு கேட்டுட்டு அவங்களோட ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு பால் காய்ச்சுறாங்க. மோஸ்ட்லி இங்கே மாங்காடு பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பிங் ஏரியா. இப்போ தான் வந்து வீடுங்கள்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்கு ஏரியா வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வர எங்களுக்கு ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா வீடு எங்களுக்கு கிரகப்பிரவேசம் மாடல் நிறைய எங்களுக்கு வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி அது வந்து மார்னிங் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மார்னிங் தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும். குறைச்சலாக பார்த்தீங்கன்னாலே மினிமம் 50லேருந்து 100 பேர், 200, 300 இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு மெனு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பைனாப்பிள் கேசரி கொடுத்துருவோம், 2 இட்லி, மெதுவடை, ஒரு நெய் பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, ஒரு காஃபி, வாழை இலை, இதுக்கு வாட்டர் பாட்டில். நாங்கள் ஸ்டார்டிங் சஜஸ்ட் பண்ணுற மெனு ஒரு வீடு பால் காய்ச்சதுக்கு இந்த மெனு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். இல்லை சார் எங்களுக்கு கூட என்ன ஒரு ஐட்டம் எங்களுக்கு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இது கூட பூரி வித் பூரி மசாலா நாங்கள் கொடுத்துருவோம். பூரி இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். சில பேர் எங்கள் பூரி வேணாம் சார், எங்களுக்கு ஒரு ஆயிலியாக இருக்கும், மார்னிங்லாம் எங்கள் வீட்டிலலாம் பெரியவங்களாக இருக்காங்க சாப்பிட மாட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக நாங்கள் இடியப்பம் கொடுத்துருவோம். இடியப்பம் வித் வெஜ் குருமா கொடுத்துருவோம். சில பேர் இங்கே சென்னை ஏரியான்றதுனால வடகரை கேட்பாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி போனாங்க, அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள்.